ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான வீடியோ கிளாஸ் 12th கெமிஸ்ட்ரி, அதாவது 12ஆம் வகுப்பு வேதியியல், கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஹோட்டல் எக்ஸாம் 2024க்கான ஒரு வீடியோ தான். சென்டா வாங்குறதுக்கு 70க்கு 70 மார்க்ஸ் வாங்குறதுக்கு என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஸோ கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பரேஷன் இல்லையா, கொஸ்டின் பேப்பரை வந்து அவங்க செட் பண்ணும்போது எந்த மாதிரி செட் பண்றாங்க, அப்புறம் ப்ரெசன்டேஷன் டிப்ஸ், தென் ப்ளூ பிரிண்ட் இல்லையா, எந்தெந்த ஏரியால இருந்து மார்க்ஸ் அதிகமா கேட்கறாங்க, ஸோ கொஸ்டின் பேட்டர்ன் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஸோ கொஸ்டின் பேட்டர்னை பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரியும் 1 மார்க்ஸ்ல வந்து 15 1 மார்க்ஸ், ஸோ 15 மார்க்ஸ். 2 மார்க்ஸ்ல வந்து 9 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல வந்து 5 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், பட் ஒன் கம்பல்சரி. ஸோ அப்படி 6 2 மார்க்ஸ் 12 மார்க்ஸ். 3 மார்க்ஸ்ல வந்து 9ல வந்து 6 கொஸ்டின்ஸ் எழுதணும், பட் 5 வந்து எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், ஒன் கம்பல்சரி. ஸோ டோட்டலி 6 கொஸ்டின்ஸ் எழுதணும். 6 into 3 equal to 18. 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸ், ஸோ 25 மார்க்ஸ். ஸோ டோட்டலி 70 மார்க்ஸுக்கு நம்ம எக்ஸாம் அட்டன் பண்றோம். ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கனிம வேதியியல் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்ல. அதுல வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில வந்து 6 7 8 கண்டிப்பா பார்த்தாகணும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில வந்து ஆக்சுவலி நமக்கு இப்போ இந்த ஹோட்டலுக்கு 11 and 12 இருக்கு. இந்த 11 வந்து ரொம்ப முக்கியம். பட் ஆர்கானிக்ல வந்து யூனிட்ஸ் வந்து கம்மியா இருக்கிறதுனால ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில தான் வந்து, அதாவது கரிம வேதியியல் சொல்லுவோம், அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து அவங்க எடுக்க வேண்டியங்கிறதுனால நீங்க தயவு செஞ்சு 11 12 இப்போதைக்கு கண்டிப்பா படிச்சிருங்க. பப்ளிக்ல வந்து இந்த யூனிட் 11க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அந்த டைம்ல, சரியா? ஓகே, இப்ப பெர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின்ஸ். இப்ப புக் பேக் மட்டும் படிச்சோம் அப்படின்னா 70% பிளஸ் ஸ்கோர் பண்ணலாம், 70க்கு 50 பிளஸ். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லி நம்ம சிலவங்க படிப்பீங்க இல்லையா. சோ அதாவது இன்சைடு கொஸ்டின்ஸ் இல்லாம ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அதுலயும் இதே மாதிரி 70க்கு 50. தென் புக் பேக் பிளஸ் இம்பார்ட்டன்ட், அந்த இன்சைட் கொஸ்டின்ஸ் புக் பேக் எல்லாமே சேர்த்து வரும்போது அப்ராக்சிமேட்டா நீங்க 56 பிளஸ் பை 70 ஸ்கோர் பண்ணலாம். 1 மார்க்ஸ் வந்து புக் பேக் மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கிறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புக் பேக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதே மாதிரி வந்து பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த லிஸ்ட்ல வந்துரும். பிளஸ் 1 மார்க்ஸ் புக் பேக். சோ புக் பேக் 1 மார்க்ஸ் 95%, அதாவது 70க்கு நியர்லி 66 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அப்புறம் அதோட கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 3 to 5% வந்து ஆட் பண்ணுவாங்க. அப்படி புக் பேக், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பப்ளிக் கொஸ்டின்ஸ் பிளஸ் கிரியேட்டிவ் பிளஸ் புக் பேக் அண்ட் இன்சைட் 1 மார்க். சோ இந்த மாதிரி தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் சென்டா வாங்குறதுக்கு. சோ இது ஒண்ணு, இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் புக் பேக்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், சோ இந்த மாதிரி ஒண்ணு போட்டிருக்கோம். ஓகே, சோ இது வந்து கொஞ்சம் ஆவரேஜா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஃபுல் மார்க்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சோ அப்ப 70க்கு 70 ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். சோ இது வந்து அந்த மாதிரி உள்ளக்கூடிய மெத்தட். சோ 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 5 வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கனிம வேதியியல், 6 to 10 வந்து பிசிக்கல் இயற்பியல் வேதியியல், 11 to 15 வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கரிம வேதியியல். அப்புறம் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா இன்ஆர்கானிக்ல வந்து 1 மார்க்ஸ்ல ஒரு 5, 2 மார்க்ஸ்ல 3, 3 மார்க்ஸ்ல 3, 5 மார்க்ஸ்ல 3 இப்படி இருக்கும் பொதுவா. சோ அப்ப வந்து 5 பிளஸ் 3 2 மார்க்ஸ்னா 6 மார்க்ஸ், 3 3 மார்க்ஸ்னா 9 மார்க்ஸ், 3 5 மார்க்ஸ்னா 15. சோ 35 மார்க்ஸ் பொதுவா கேட்பாங்க. பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா 1 மார்க்ஸ் வந்து 5, 2 மார்க்ஸ் 3, 3 மார்க்ஸ் 3, 5 மார்க்ஸ் 3. இது அதே மாதிரி தான். பொதுவா ஹாஃப் இயர்லியா இருக்கட்டும், பப்ளிக் எக்ஸாமா இருக்கட்டும், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில வந்து 40 மார்க்ஸ் இருக்கும். ஏன்னா மற்றது எல்லாமே ஒரே மாதிரி தான், 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் எல்லாம் சேம் தான். பட் 5 மார்க்ல மட்டும் ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. பட் இங்க இப்ப ஹோட்டலியை பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து நமக்கு அந்த இன்ஆர்கானிக்ல வரக்கூடியது. ஸோ அதனால இங்க வந்து கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது 40 35 கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கொஸ்டின் செட் பண்றதை பொறுத்து, இல்ல அப்படின்னா இதே பேட்டர்ன்ல கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ அதனால கொடுத்திருக்கிற கொஸ்டின்ஸை வந்து நீங்க ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். ஏதாவது 2 செக்ஷனை நீங்க தெளிவா ப்ரிப்பேர் பண்ணாலே ஓரளவு 50 வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ணலாம். இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம், சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து டைமிங் வந்து நம்ம எப்படி வந்து சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா 3 hours and 15 minutes. இந்த 15 minutesல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5 minutes வந்து நம்ம அந்த பர்டிகுலர்ஸ் எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். ஒரு 10 minutes வந்து கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் நம்ம எதை சூஸ் பண்ண போறோம், எதை எழுத போறோம் அப்படிங்கறத செலக்ட் பண்றதுக்கு ஒரு 10 minutes. அப்படி 15 minutes போயிடும். அப்புறம் 3 hours இருக்கும். 3 hours அப்படின்னா 180 minutes அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகேவா? சோ இந்த 180 மினிட்ஸ்ல வந்து நீங்க இந்த 1 மார்க்குக்கு ஒரு 20 மினிட்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 30 மினிட்ஸ், 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 40 மினிட்ஸ், 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 60 மினிட்ஸ். ஸோ இதான் டைம். ஸோ அப்போ 60 + 40 100, 130, 150. இப்போ 3 ஹவர்ஸ்னா 180, அதுல வந்து 150 மினிட்ஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, இல்ல 1 மார்க்ஸ் டைம் வேணும் அப்படின்னு இங்க ஒரு 10 மினிட்ஸ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 160 மினிட்ஸ், இன்னொரு 20 மினிட்ஸ் நம்ம கையில இருக்கு. ஓகே, அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 30 மினிட்ஸ் கிடைக்குது. ஒரு 1 மார்க்குக்கு வந்து மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க 2 மார்க்ஸ் இருக்கு. 36 டிவைட் பண்ணா ஒரு 7 மினிட்ஸ் வரும். சாரி, எவ்வளவு இருக்கலாம்? எஸ், ஒரு 5 மினிட்ஸ் இல்லையா? ஓகே, ஒரு 2 மார்க் வந்து மேக்ஸிமம் வந்து 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஓகே, அதே மாதிரி இங்க 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எவ்வளவு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு 6 to 7 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு 3 மார்க்குக்கு. தென் 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸ். ஸோ ஒரு 5 மார்க்கு மேக்ஸிமம் 12 மினிட்ஸ் தான் ஆவரேஜா பார்க்கும்போது 12 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஸோ இங்க ஒரு 1 மார்க்கு 2 மினிட் யூஸ் பண்ணுங்க. இங்க ஒரு 2 மார்க் வந்து மேக்ஸிமம் 5, எனக்கு கேட்டா அது தேவையில்லதான். ஓகே, எனிவே, ஸோ இங்க 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 6 to 7 மினிட்ஸ். ஓகே, தென் 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 மார்க் வந்து 12 மினிட்ஸ். முடிஞ்சா வேணா அந்த 2 மார்க்ஸ்ல இருக்கிறதுல ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, எழுதும் போது 1 மார்க் ஃபர்ஸ்ட் எழுதுங்க, தென் 5 மார்க் செகண்டா எழுதுங்க, 3 மார்க் தேர்டா எழுதுங்க, 2 மார்க் வந்து ஃபோர்த்தா எழுதுங்க. அப்பதான் டைம் கரெக்டா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கடைசி டைம் வரைக்கும் எழுதிட்டு இருப்போம். லாஸ்ட் அந்த பெல் அடிக்கிற டைம் ஒரு கொஸ்டின் பெண்டிங் இருக்கும். ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா ஒருவேளை அது 5 மார்க்கா இருந்து எழுத முடியாது. அதனால முதல்ல 5 மார்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணினா லாஸ்ட் அந்த டைம்ல ஒரு 2 மார்க்கா இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா என்ன பண்ணிடலாம், அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சோ அப்போ 160 மினிட்ஸ் முடிஞ்சு. இன்னொரு 20 மினிட்ஸ் இருக்கு. 10 மினிட்ஸ் வந்து நீங்க என்னதான் பெர்ஃபெக்ட்டா எழுதியிருந்தாலும் மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்கும். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், கொஸ்டின் நம்பர் போட்டிருக்க மாட்டீங்க, ராங் லெட்டர்ஸ் வந்து மாத்தி போட்டிருப்பீங்க, ஐ மீன் மெயின் பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்றதை விட்டுருப்பீங்க. ஸோ அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ், 10 to 15 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து பேப்பரை என்ன பண்ணுங்க, கரெக்டா பேப்பரை கட்டிட்டு ஒரு தடவை ஓவரால் செக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, பேப்பரை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. ஸோ இந்த விஷயத்த கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா படிச்சுட்டு போறத தெளிவா நம்ம வந்து ஹால்ல ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.